الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيق الذين كفروا إلى جهنم زمرا صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் ஷன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான உத்தமர் அருமை நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிநெறிமுறைகளை அனுபவம் பின்பற்றின உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரையில் அவனவர்களின் வாழ்க்கையை அடியொட்டி நடக்கக்கூடிய இறை விசுவாசிகள், மூமின்கள், குறிப்பாக நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் அல்லாஹ் அவனது அருளை, ரஹ்மத்தை சொரிந்தருள்வானாக. நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற கண்ணியமான மேலான நியத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில ஒன்று குழுமி இருக்கக்கூடிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைகளிலும் தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும் இருளிலும் பகலிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்ற அடிப்படையில் நற்கட்டளை கொடுக்கிறேன். யார் யாரெல்லாம் உலக வாழ்க்கையில தக்வாவை பேணி நடந்து கொண்டாங்களோ அவர்கள் உலகத்திலும் வெற்றியாளர்கள், நாளை மறுமையிலும் வெற்றியாளர்களுடைய உயர்ந்த பட்டியலில் சேர்ந்து விடுகிறார்கள் என்பதை உயர்ந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தக்வாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மகத்தான ஒரு கண்ணியமான மாதத்தை நாங்க கழிச்சு விட்டு இருக்கிறோம். அந்த மாதம் வருவதற்கு முன்னால துஆ கேட்டிரும். ரஜபுடைய மாதத்திலிருந்தே துஆ கேட்டோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்து ரமதான எட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று துஆ கேட்டோம். அந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரமதானுடைய பாக்கியத்தை நசீபாக்கினான். ரமதான்ல நாங்க அதிகமான இபாதத்துகள் செய்தோம். அந்த ரமலானின் மூலமாக நாங்க படிச்ச படிப்பினைகள் என்ன என்பதை நாங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானுடைய காலம் அதிகமான இபாதத்துக்கள் நாங்க புரிந்தோம். அந்த இபாதத்துக்களை சொல்லில் அடங்க முடியாத இபாதத்துக்கள், சில விடயங்கள் நாங்க அந்த விடயங்களை பிடிச்சு நடந்து கொண்டோம். எந்த விடயங்களை இஸ்லாம் செய்ய வேண்டும் என்று பணிக்கிறதோ அந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க ரமலானுடைய காலத்தில் எடுத்து நடந்தோம். இஸ்லாம் தடுக்கக்கூடிய, இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை நாங்க விட்டு நடந்தோம். ரமலான் நம்மை விட்டு சென்றது. நாங்க எந்தெந்த விடயங்களை, எந்தெந்த இபாதத்துக்களை செய்து கொண்டோமோ அதை அப்படியே விட்டு விட்டோம். ரமலானுடைய காலங்கள்ல விட்ட விடயங்களை ரமலான் முடிந்த போது அவற்றை எல்லாம் எங்களோட தலையில தூக்கி நாங்கள் எடுத்து நடந்து கொண்டோம். அன்பு நிறைந்தவர்களே, ரமலானுடைய காலத்துல தஹஜ்ஜுடைய தொழுகை யாருக்கும் தவறல்ல. சிறியவராக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளாக இருந்தார்கள்,
வயது வந்தவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை அவர்கள் தவறு விடாமல் எழுந்த உடனே தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது வந்தாங்க. எப்ப பெருநாள் அறிவிக்கப்படுகிறதோ முதலாக விடக்கூடிய ஒரு தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை. 30 நாள் பேரி தொழுவோம். ரமலான் அறிவிக்கப்பட்ட போது ரமலானுக்காக வேண்டி பெருநாளுடைய தினத்தை நாங்க கொண்டாட வேண்டும். அந்த பெருநாளுடைய தினம் எங்க கொண்டாடப்படுகிறது? பஜார்கள்ல. யாரு 2 பெருநாளுடைய இரவுகளை ஹயாத்தாக்குறாங்களோ அவர்கள் கியாமத்துடைய நாளை அச்சம் தீர்ந்தவராக இருப்பார்கள் என்று கருத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆனா ரமலானுடைய கடைசி இரவு, பெருநாளுடைய இரவு முழுக்க முழுக்க விழித்திருந்து பெருநாளுக்காகவே நாங்கள் தயாரானோம். பெருநாள் அறிவிக்கப்பட்ட போதுதான் வாலிபர்கள் உடுப்பு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு எடுக்க வேண்டிய பெருநாள் உடுப்பு இரவுல தான் போய் எடுக்க தொடங்குகிறார்கள். பஜார்கள்ல எங்கட காலம் கழிந்து முதலாக தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு நாங்க முற்றிக்கொள்ளி வைத்து விட்டோம். அதுக்கு பின்னால சுபஹுடைய சுன்னத்து பேணி தொழுதோம். சுபஹுடைய சுன்னத்து இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் சிறந்தது, அனைத்து வஸ்துக்களையும் விடவும் சிறந்தது சுபஹுடைய முந்தின சுன்னத். பெருநாள் அறிவிக்கப்பட்டது. அப்படி அந்த முந்தின சுன்னத்தும் எங்களை விட்டு அப்படியே விடுபட்டு விட்டது. சுபஹுடைய ஜமாத் அதுவும் அப்படியே இல்லாமல் போய்விட்டது. அன்புள்ளவர்களே, இப்படியாக நாங்க ரமலானுடைய காலத்துல என்னென்ன இபாதத்துக்களை செய்து வந்தோமோ அப்படியே விட்டு விட்டோம். துஆவுடைய தொழுகை விடாமல் தொழுவோம். விடாமல் தொழுவதன் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்குடைய விஸ்தீர்ணத்தை தந்தான். ரமலான்ல யாராவது பசியுடன் நோன்பு பிடித்தது என்ற வரலாறே இல்லை. நான் பசியோடு நோன்பு பிடிச்சிருக்கிறேன். தூக்கம் போனா பசியோடு நோன்பு பிடிப்பாங்க. இல்ல சஹாருடைய நேரத்துல எழுந்து சாப்பிடாம இருந்தவங்க யாரு இருக்கிறாங்க? ரமலான் அல்லாத காலத்துல பசியோடு இருந்தவங்க கூட ரமலானுடைய பரக்கத் எல்லா வீடுகளையும் வந்தடைந்தது. அந்த ரமலான் எங்களுக்கு பரக்கத்தை தந்தது. ஏன்? துஆவுடைய தொழுகை யாரும் தவற விடல. அதே போன்றுதான் ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்கள். சுபஹுக்கு முன்னால 2, துஹருக்கு முன்னால 2, பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2. இந்த 10 ரக்காத்துகளோட யார் 12 ரக்காத்துகளை சுபஹுக்கு முன்னால 2, துஹருக்கு முன்னால 4, பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால் 12 ரக்காத்தில் யார் தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு சுவர்க்க மாளிகைகளை கொடுக்கிறார் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, துஹருக்கு முன்னால 4, பின்னால 4, துஹருடைய ஃபர்லுக்கு முன்னால 4, துஹருடைய ஃபர்லு தொழுகையின் பின்னால 4 ரக்காத் யார் தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு நரகம் ஹராம் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸை நாங்க பின்பற்றி ரமலானுடைய காலத்தில யாரும் லுஹருடைய முந்தின சுன்னத்து 4 ரக்காத்துகள், பிந்தின சுன்னத்து 4 ரக்காத்துகள் தொழாமல் இருக்கல்ல. எல்லோரும் தொழுவோம். ரமலான் போனது, லுஹருக்கு கூட பள்ளிக்கு வருவதற்கு மனம் இல்லாம நாங்க வீட்டில் இருக்கிறோம். ரமலானுடைய காலம் வாங்க சொல்லதுக்கு முன்னால சாரியாக பள்ளிக்கு வந்தாங்க. ரமலான் முடிந்ததும் பள்ளிக்கு வந்த முகங்கள் ரமலானுக்கு முன்னால எந்த பழைய முகங்கள் வந்தனோ அதே முகங்கள் தான் எல்லா பள்ளிகளிலும். எந்த பள்ளிகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பள்ளி வாயில்கள்ல பழைய மனுஷரு ரமலானுக்கு முன்னால இருந்தவங்க தான் ரமலான் கழிந்து இப்போது பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பு நிறைந்தவர்களே, அந்த ரமலான் தங்களுக்கு தந்தது. ரமலானுடைய காலத்துல
நோன்பும் தராவீக தொழுகையும் மட்டும்தான் அந்த ரமலானுக்கான விசேஷமான தொழுகைகள் இபாதத்துகளும். அது அல்லாதவைகள் நான் செய்தவைகள் எல்லாம் ரமலான் முடிந்ததன் பின்னாலும் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டியவைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய சினைக்கிறவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் முடிந்ததன் பின்னாலும் எந்தெந்த நற்குணங்களை நாங்கள் எடுத்து நடந்தோமோ ரமலானுடைய காலத்துல அந்த நற்குணங்கள் எமது வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். அதே போன்று ஜமாத்துக்கள், ஒவ்வொரு தொழுகையுடைய ஜமாத்தும் எமது வாழ்க்கையில இருக்க வேண்டும். ரமலானுடைய காலத்துல ஏழை எளியவர்களை நாங்கள் கவனித்து வந்தோம். ஏழை எளியவர்களை கண்டால் அவர்களுக்கு வாரி வழங்கி அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி வந்தோம். அதே போன்று குர்ஆன அதிகமாக ஓதினோம். ரமலானுடைய காலம், ரமலான் ஆரம்பம் 2-3 போகும் வரைக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய குர்ஆன எடுத்து ஓதுவதற்கு அதிகமான மக்கள் வந்தாங்க. ரமலான் முடிந்தது, அதுக்கு அப்படியே முட்டுப்புள்ளி வைத்து விட்டோம். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சினைக்கிறவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ரமலானுடைய காலத்துல நாங்கள் சில விடயங்களை விட்டோம். பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, வீணான வார்த்தைகளை பேசுவது, இவற்றையெல்லாம் நான் நோக்கு விடுத்திருக்கிறேன் என்ற நீயத்தோடு எல்லாத்தையும் நாங்கள் விட்டு வந்தோம். ரமலான் முடிந்தது, அது அப்படியே வாழ்க்கையில வந்துவிட்டது. பொய்ய நாங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம், புறம் பேசுவதை எடுத்துக்கொண்டோம். ரமலான் நம்மை பாதுகாத்ததெல்லாம் ரமலான் முடிந்ததன் பின்னால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதே போன்று எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி ஏசி பட்டுக்கொண்டே இருப்பார். ரமலானுடைய காலத்துல அதையும் நாங்கள் தவிர்த்து கொண்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு நாங்கள் ஏச மாட்டோம். ரமலானுடைய காலம். அன்பு நிறைந்தவர்களே, ரமலான் முடிந்ததன் பின்னால அதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். காலி கோர்ட்டுகளை போய்த்து பார்த்தா காலிமார்கள் சொல்லுவாங்க, அவர்களிடத்துல வரக்கூடிய கேஸ்கள்ல 500 கேஸ் வந்தால் 480 கேஸும் பொம்பளைகிற போத்தால வந்த கேஸ். பொம்பளைதான் மாப்பிள்ளை சரியில்லை, மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர் என்று கேஸ் போட்டிருக்கா பொம்பளை. அப்படி என்றால் ஆண்களாகிய நாங்க அந்த பெண்களை எப்படி வழிநடத்த வேண்டும், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நாங்கள் கொடுத்தேதான் ஆக வேண்டும். சில மனிதர்கள் அடுத்தூட்டு பொம்பளையோட இறக்கமாக பேசுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட முகத்தில பாஞ்சி பேசுவாங்க. இதையும் எமது பெண்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ரமலானுடைய காலம் எமது பெண்களை நாங்கள் நாவால் பேசாமல் இறக்கமாக நடந்து கொண்டோம். ரமலான் போய்விட்டது, அதையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொண்டோம். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சினைக்கிறவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பஞ்சமா பாவங்களாக இருக்கக்கூடிய எது பாவங்களாக இருக்கனோ அத்தனையையும் நாங்கள் ரமலானுடைய காலத்தை விட்டோம். ஆனால் இப்ப ரமலான் போய் சில காலங்கள் 2 கிழமைகள் நம்மை விட்டும் கழிந்து விட்டது. விட்டவைகள்லாம் நாங்கள் பிடிச்சு கொண்டோம், பிடித்தவைகள் எல்லாம் விட்டு விட்டோம். அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் படித்து தந்த பாடம் தக்வா. லஅல்லக்கும் தத்தகூன், நாங்க தக்வாதாரிகளாக இருக்கிறோமா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். ரமலான் வருகிறது சொல்லிக் கொண்டிருந்தோம். ரமலான் வந்து எம்மை விட்டும் போய்விட்டது. அது எப்படி போனது என்று கூட எனக்கு தெரியாது. சென்ற வருட ரமலான் போனதை விட மிக அவசரமாக மின்னல் வேகத்தில் இந்த ரமலான் நம்மை விட்டும் கழிந்து விட்டது. ரமலான் எப்படி நம்மை விட்டும் கழிந்து விட்டதோ போனதோ, நாம் ரமலான் எப்ப வரும் என்று சொல்லிக் கொண்டது ரமலான் நம்மை விட்டும் போனதோ, அதே போன்றுதான் நமக்கு மௌத்து வர இருக்கிறது. மௌத்து வரும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மௌத்து வந்து விட்டால் அது எப்படி வரும், எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. நாங்கள் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்து விட்டோம்.
வாழ்ந்த காலங்களை எப்படி கழித்தோம் என்று நாங்கள் அறிய மாட்டோம். 50 வருஷத்தை கழிச்சிருக்கிறோம். 50 வருஷமும் எப்படி போனது என்று யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு வருடமும் போகிறது. 50 வருடங்களை கழித்தும் எப்படி கழித்தோம் என்று யாருக்கும் தெரியாது. ரமதான் வந்தது, நம்மை அறியாமலே போய்விட்டது போன்று 50 வருடங்களையும் வந்தது. அது கழித்த விதம் எப்படி கழித்தோம் என்பது தெரியாது. அது போன்றுதான் என்னுடைய மௌத்தும் கபருடைய வாழ்க்கையும் மிக பயங்கரமானது, கொடூரமானது. மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்வு மிகவும் பயங்கரமானது, மிகவும் கொடூரமானது, தனிமையான வாழ்க்கை. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறுகிய காலம் வாழ்க்கைக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம். அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. உலக வாழ்க்கையில, கொஞ்ச கால வாழ்க்கையில நாங்க நல்லவர்களாக, சாலிஹீன்களாக உலகத்தை விட்டு மறைய வேண்டும். உலகத்துக்கு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை அழுது கொண்டு பிறக்கிறார். உலகத்துல ஒரு பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்துல அந்த பிள்ளை அழுதவராக பிறக்கிறார். பிறந்த பிள்ளை மௌத்தாகக்கூடிய நேரத்துல அந்த பிள்ளை சிரிச்சவராக மௌத்தாகும். வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில, உலகத்துல வாழ்ந்து விட்டு நாங்க மறையக்கூடிய நேரத்துல நாங்க சிரிச்சவர்களாக மௌத்தாக வேண்டும். அதற்காக வேண்டி நாங்க தயாராகணும். ரமலான் வருவதற்காக நாங்க எப்படி தயாரானோமோ அதே போன்று உலக வாழ்க்கையை விட்டு மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாங்க செல்லக்கூடிய நேரத்துல நாங்க ஒரு நல்ல மனிதனாக சிரித்த முகத்தோட எமது மௌத்து அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அன்பு நிறைந்தவர்களே, உலக வாழ்க்கையில எப்படியும் வாழலாம். யாரும் அந்த வாழ்க்கைய விரும்பியோ விரும்பாமலோ நல்ல முறையில் வாழ்ந்தால் அவர்களுக்கு வெற்றி, பாவமான முறையில் வாழ்ந்தால் உலக வாழ்க்கை அவருக்கு தோல்வி. உலக வாழ்க்கையில மௌத்துடைய நேரம் நாங்க சிரித்தவர்களாக, எங்கட ரூஹு பிரியோனம், சிரித்தவர்களாக ரூஹு பிரியோனம் என்றால் இஸ்லாம் நமக்கு சில விடயங்களை கற்றுத்தருகிறது. எங்கட வாழ்க்கையில ஹராம் ஹலால நாங்க பேணி நடந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் ஹராமோ முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். ஹலாலான விடயங்களை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அதே போன்று குடும்பத்துடன் சேர்ந்து நடக்கணும். எவ்வளவுதான் இபாதத்துக்கள் புரிந்தாலும், உம்ராக்களுக்கு மேல உம்ராக்கள் செய்தாலும், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்தாலும் குடும்பத்தை பிரிந்தவர் அவருக்கு வெற்றி என்பது கிடையாது. கடைசி முடிவும் அவருடைய நல்ல முடிவு கிடைக்க மாட்டாது. மௌத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம், இந்த மனிதனுடைய முகத்தில சிரிப்பு வர வேண்டும் என்றால் குடும்பத்தோட சேர்ந்து நடக்கணும். சில மனிதர்களை பார்க்கிறோம், உம்மாவோட பேச மாட்டாங்க, தன்னோட பிறந்த சகோதரிகளோட பேச மாட்டாங்க. திருநாள் கழிந்தும் சலாம் சொல்லாத, உம்மாவுக்கு சலாம் சொல்லாத மனிதர்களும் இருக்காங்க. அன்புடைய இந்த இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மாவுடைய முகம் பார்த்து கொண்டிருக்க காலமெல்லாம் நன்மை தரக்கூடிய முகம். சில விடயங்களுக்கு இபாதத்து தேவையில்ல, அது பார்வையின் மூலமாக நன்மை. ஒன்று அல் குர்ஆன், அல் குர்ஆன் ஓத வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆனை ஒருத்தன் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இரண்டாவது கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகை, இதை பார்த்து கொண்டு தவாப் செய்யல, கஅபத்துல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறாரு, நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே போன்று மூன்றாவது உம்மாவுடைய முகம்,
தாய் ஹயாத்தோட இருக்கக்கூடியவர்கள் இன்றைய ஜும்மா முடிந்ததன் பின்னாலே உம்மாவுடைய முகத்தை போய் பார்த்து கொண்டே இருங்க. பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அன்பு நிறைந்தவர்களே, பெற்றோர்களுக்கு நாங்க அடிபணிந்து நடக்க வேண்டும். மௌத்துக்கு பின்னால மௌத்துடைய சக்ராத்துடைய நேரம் சிரிப்பு எமது வாயில வர வேண்டும் என்றால் பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும். உம்மா வாப்பாவை மதித்து நடக்க வேண்டும். இன்று பார்க்கிறோம், இந்த வாலிபர்கள் எத்தனையோ பேர் வாலிபர்களை பார்த்தா நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், கூட்டாளி மறுக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம் வாப்பாவுக்கு இல்ல. கூட்டாளி மாற கண்டா எலும்பி நிற்கக்கூடியவரு வாப்பாவை கண்டா அந்த வேலை செய்ய மாட்டாரு. பாப்பாவுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க, உம்மாவுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க, உம்மாவை மதித்து நடக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் சக்ராத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம் மிக பயங்கரமாக இருக்கும். அன்பு நிறைந்தவர்களே, உலக வாழ்க்கை கொஞ்ச வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில என்னென்ன விடயங்கள் நன்மையாக அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறார்களோ அந்த வாழ்க்கைய எங்கள வாழ்க்கையில முற்று முழுதாக எடுத்து நடக்க வேண்டும். அதே போன்றுதான் அண்டை வீட்டுக்காரரை நாங்க மதித்து நடக்க வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்களுடைய கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று பார்க்கிறோம், அண்டை வீட்டாரோட பகைத்துக் கொண்டு, அண்டை வீட்டாரை பகைத்துக் கொண்டு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறோம். தொழுகிறோம், ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், ஸலவாத்துக்கள் சொல்கிறோம். ஆனா அடுத்த வீட்டுக்காரோட கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண் தொழுகிறாள், ஓதுகிறாள், எல்லா இபாதத்துக்களும் செய்கிறாள், ஆனால் அண்டை வீட்டாரோட பகைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் நரகம் போவாள் என்று சொன்னாங்க. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்டை வீட்டாரோட நாங்க கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் எங்களுடைய கடைசி நிலை நல்லதாக இருக்கும். ரமதானுடைய காலத்துல ரஹ்மத்தை தந்த ரமலான், மக்ஃபிரத்தை தந்த ரமலான், இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை தந்த ரமலான். இந்த விடயங்களை நாங்க மேலே சொன்ன விடயங்களை எடுத்து நடந்தால்தான் ரஹ்மத்து கிடைக்கும், மக்ஃபிரத்து கிடைக்கும், நரக விடுதலை கிடைக்கும். அதே போன்று அடுத்த மனிதனுடைய உள்ளத்துல சந்தோஷம் ஏற்படக்கூடிய முறையில நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனையும் அவருடைய உள்ளம் பாதிக்கக்கூடிய நேரத்துல பாதிக்கப்படாமல் உள்ளத்துல சந்தோஷம் ஏற்படக்கூடிய முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், ஐயுல் அமாலி அஃவல், அமக்கல்ல மிக சிறந்த அமல் எது நாயகமே என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃவலுல் அமால், அமக்கல்ல மிக மிக சிறந்தது இத்காலு ஸுரூரி அலா குலூபில் முஃமினீன், மூமின்களுடைய உள்ளத்தில சந்தோஷத்தை நுழைய வைப்பது. அடுத்த மூமினுடைய உள்ளத்தில யார் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரோ அவர் உண்மையான அமல்தாரி, அவர் உண்மையானவர் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்புள்ள இந்த இஸ்லாமிய சிலைகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க உலக வாழ்க்கையில நல்லவர்களாக ஸ்ரீதேவிகளாக வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். மேலே சொன்ன விடயங்களை ஹராம் ஹலால பேணி, குடும்பத்தோட பேணி, உம்மா வாப்பாவோட மரியாதை கொடுத்து, உம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்களை கொடுத்து வாழ வேண்டும். அதே போன்று அண்டை வீட்டார்களை மதித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நாங்கள் வாழ்வதன் மூலமாக இந்த உலகத்தில வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் நினைப்பாங்க, தொழுது விட்டால் மாத்திரம் போதும், 5 நேரம் பள்ளிக்கு வந்து முன்சஃப்ல இருந்து நாங்கள் தொழுது விட்டால்
ஹராம் ஹலால பேண வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தோட சேர்ந்து நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோரை மதித்து நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டை வீட்டாரை சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சிநேகிதர்களே, எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்று யாரும் அறிய மாட்டோம். ஏனென்றால் எங்களை தொழுகை பல திசையில் இருக்கிறது. வாலிபர்களை பார்த்தா சில ஹேயா கட் வெட்டிப்பாங்க. தொழக்கூடிய நேரத்துல அந்த கொண்டை எல்லாம் நெத்தியில விழுந்து அவங்களோட தொழுகைய பாத்திலாகிறது. சில ஹேயா கட் டீனேஜ் பிள்ளைகளை பார்த்தா பெருநாளைக்கு புதிய கட், அந்த கட்டை பார்த்தா தலையில ஏதோ ஒரு மிருகம் இருக்கிறது போன்று இருக்கும். அந்த மிருகத்தோட வந்து தொழுவாங்க. தொப்பி போடுவது சுண்ணத்தை, சுண்ணத்தில் அளவிடுங்க. தொப்பி அணிய வேண்டும். தொப்பி அணிந்தால் எப்படி அணிவாங்க? நடு மண்டையில தொப்பியை போடுவாங்க. தொப்பியை போட்டு அப்படியே கொண்டையில முன்னுக்கு, கொண்டைய முன்னுக்கு எடுத்துக்கொண்டு சுஜூது செய்வாங்க. அந்த முடியில சுஜூது செஞ்சால் சுஜூது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. புதிய ஹேர் கட்டெல்லாம் வெட்டி கொண்டு வந்து தொழுகையில சிந்தனை இல்ல. தக்பீர் கட்டிகள் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் கொண்டேரையாகி யோசின கொண்ட பிப்பாரு கொண்ட அப்படி தொழுகை பாக்கி கிட்ட இருக்கக்கூடிய தொழுகை பாக்கி தலையாட்டுவாரு. கொண்ட அப்படி ஆடுவதற்காக தலையாட்டுவாரு. அது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட தொழுகை பாத்திலாகும். அன்பு நிறைந்தவர்கள், அப்படியான தொழுகை எங்களோட தொழுகை அப்படியான தொழுகையா இருக்கிறது. அன்பு நிறைந்தவர்களே, நாங்க தொழுகை மாத்திரம் அல்ல, இபாதத்துக்களை என்னென்ன விடயங்களை இஸ்லாம் நமக்கு கூறினோ நல்ல விடயங்களாக அந்த விடயங்களை நாங்கள் எடுத்து நடந்து ஸ்ரீதேவிகளாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யார் நமது பாவங்களை மன்னித்தல்வாயாக. உஸ்தாத்மார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இஸ்லாத்தின் மூல மந்திரத்தை மொழிந்தவர்களாக நம்ம ரூஹலை கைப்பற்றி விடுவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على النبي المصطفى الذي لا نبي بعده سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه لنا التوسل. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات. وأشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه إلى يوم الميقات. أما بعد، فيا أيها الخلان، أوصيكم ونفسي بتقوى الله في السر والإعلان في كل الأماكن والأحوال، فإن التقوى شعار المسلم ودثار المتقين. فقال الله سبحانه وتعالى: إن الله مع الذين اتقوا والذين هم محسنون فبادروا رحمكم الله بالأعمال الصالحة قبل حلول الآجال فلن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. والله تعالى يوفقنا لما يحب ويرضاه ويجنب من كل ما يدعو عن حضرته ويدخلنا في الجنات آمين يا رب العالمين. الله تعالى يقول وأصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. بارك الله لكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. وأقول قولي هذا واستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم على رسول سيدنا محمد وعلى سيدنا محمد. الحمد لله احمده واشكره شكرا لا يكون بعده كفران. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله الى اخر الزمان. اللهم صل على سيدنا محمد وبارك على سيدنا محمد سيدنا ولد عدنان
وعلى آله وأصحابه ذوي الهداية والعرفان. أما بعد، فأوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله في السر والإعلان تدخلوا جنة ربكم بكل أمان. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه. اللهم ارض عنا وعن سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن باقي العشرة المبشرة بالجنان، وعن أمير نبيك المكرمين سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وعن بنت الرسول سيدنا فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن ابنيها سيدنا الحسن وسيدنا حسين رضي الله تعالى عنهما، وعن جميع المهاجرين والأنصار والصحابة أجمعين، خصوصا من مغوث العالم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وعن شيخنا قطب الأقشر أبو الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، فإنا بئس الدار وبئس المصوى، وادخلنا الجنة فنعم القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله للجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر. والله يعلم ما تصنعون.